மே கம் இன் சார். டக்குனு மூடு டக்குனு மூடு டக்குனு மூடு வர சொல்லிட்டு மூட சொல்றேன். உள்ள வந்து டக்குன்னு மூட சொல்றேன். போயா. டக்குனு மூடுங்கப்பா. என்ன சார் லைட்ஸ் அவுட் பேய் மாதிரி இருட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க? லைட் போடவா? நோ நோ, அப்பா கண்ணுக்கு லேசர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதான் மீட்டிங் இருட்டில் வச்சிருக்கோம். ஓ ஏம்பா, இது கம்பெனி மீட்டிங்கா இல்ல கள்ளக்காதல் மீட்டிங்காப்பா? அடிக்காதப்பா. மண்டா போய் சேர் பிடி போ. என்னப்பா சத்தா, இருட்டில் பார்த்து வாங்கப்பா. நல்ல வேலை நம்ம தானே தெரியாது. இப்போதான் சொன்னேன் பார்த்து வாங்க. யாரும் மனோகரா? ஏப்பா குடி, கொஞ்சம் தண்ணி குடிப்பா. ஓகே சார். தண்ணி டேபிள்ல வச்சுட்டேன் சார். அது என் தலையா? ஐயோ, தலையில ஒண்ணு இல்ல, அதை வேலைக்கு வச்சேன் பாரு. என் புத்திய இங்க கொண்டாங்க கொண்டா. என்னப்பாங்க சத்தா? யாரோ அனுப்பிச்சு போடுறாங்க சார். யாரு அது? மனோகரா? ஐயோ அது நான் இல்லை சார். எதுக்கு இந்த மீட்டிங்னா, நாடு முழுக்க கொரோனா வந்ததால அங்க அனுப்ப வேண்டிய பிஸ்கெட் எல்லாம் அப்படியே தங்கி பல கோடி நஷ்டம் வரும் போல இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல சார். வெரி சிம்பிள். 2 பிஸ்கட் பேக்கெட் வாங்கினா ஒரு க்ரீம் பாக்ஸ் ஃப்ரீன்னு விளம்பரம் போடலாம். அப்படி ஓடி வருவாங்க மக்கள். சூப்பரா சொன்னையா. யோ மார்க்கெட்டிங் பீப்புள், எப்படியா இருக்கு இந்த ஐடியா? செம்ம ஐடியா சார். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சார் என்ன சார் ஐடியா இது? இப்படி பண்ணால் பாதி ஸ்டாக் தான் கிளியர் ஆகும். ஒரு பாக்ஸ் க்ரீமை ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு 2 பிஸ்கட் நடுவில் க்ரீமை தடவி க்ரீம் பிஸ்கட்னு கொடுக்கலாம்ல சார்? ஃபுல் ஸ்டாக் கிளியர் ஆகிடும். யோ இது நல்லா இருக்கையா? வாட் நான்சென்ஸ் சார். க்ரீம் பிஸ்கட் இதெல்லாம் பழைய ஐடியா சார். இல்ல செலவு இல்லாம ஸ்டாக்கை கிளியர் பண்ணுறது நல்ல ஐடியா தானே? என்ன மார்க்கெட்டிங் பீப்புள், ஓகே தானே? ஓகே சார். போங்க, ராஜா சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. வேலையை ஆரம்பிங்க. போங்க போங்க போங்க. ராஜா ஒரு நிமிஷம் உட்கார். நீ இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்க. நான் உன்னை பாராட்டினதே இல்லை. நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிற இந்த ஃபேக்ட்ரியை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலான்னு என் பர்த்டே அன்னைக்கு நீ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடு. உங்கள் 2 பேர் ப்ரெசன்டேஷனில் எது நல்லா இருக்கோ அவங்கள தான் அடுத்த ஜிஎம்மாக நான் அறிவிக்க போகிறேன். சார் ஆல்ரெடி அன்னைக்கு போர்ட் மீட்டிங்கில் நான் தான் ஜிஎம் அனௌன்ஸ் பண்ணிங்க. அதை நான் தானே அறிவித்தேன். இப்போ நான் தானே சொல்கிறேன். யூ கேன் கோ. சார் என்னப்பா? சார் உங்கள் கை சார். இந்தாப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்ஸ் சார். ஹலோ. பிரிட்ஜ்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏடிஎம் வண்டி உடனே ரெக்கவரி வண்டி அனுப்புங்க சார். பாட்டில பப்ளிக் கிரவுட் அதிகமா இருக்குல, சீக்கிரமா வண்டி அனுப்பி வைங்க சார். ஏய் லட்சுமி, பாரு மேல இருந்து காசு கொட்டுதே. நான் எடுத்துட்டு தானே இருக்கேன். நல்ல புள்ள பாணி. காசு மழையும் பொழிந்தது. காசு மழை? ஏன் பாட்டி, நம்ம ஊரில் சாதா மழையே பெய்ய மாட்டுது. தண்ணி லாரி வச்சு ஓட்டின்னு இருக்காங்க. கதையில என்ன வேணும்னாலும் நடக்கும். அவன் பேருக்கு ஏத்த மாதிரி அவன் ராஜா ஆக வேண்டியவன் தான். நீயும் இந்த நாட்டுக்காக நிறைய உழைத்திருக்கிறேன். உனக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டியது என்னோட கடமையாகும். ஆகவே என் பிறந்த நாள் அன்று நீங்கள் இருவரும் இந்த நாட்டை உயர்த்துவதற்காக ஒரு நல்ல யோசனை சொல்ல வேண்டும். அதில் எது சிறந்ததாக இருக்கிறதோ அவரையே எனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆளப் போகிறவராக அறிவிக்கப் போகிறேன். கதையில் நடந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடந்தா சூப்பராக இருக்கும். நீ இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்க. நான் உன்னை பாராட்டினதே இல்லை. நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிற இந்த ஃபேக்ட்ரியை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலான்னு என் பர்த்டே அன்னைக்கு நீ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடு. உங்கள் 2 பேர் ப்ரெசன்டேஷனில் எது நல்லா இருக்கோ அவங்கள தான் அடுத்த ஜிஎம்மாக நான் அறிவிக்க போகிறேன். பாட்டி கதையில் சொல்கிற மாதிரி நிஜத்தில் நடக்குது. குற்றாலத்துல குரங்கு வந்து புடுங்குற மாதிரி புடுங்குறீங்க. அவள பாசமா எங்க மேல. ஆமா, இது எங்களுக்கே வாங்கிட்டு வந்தியா? பாட்டி மனசு உடைஞ்சது. பாட்டி கொண்டு வாங்கிட்டு வரலையா? உடைய போறது பாட்டி மனசு இல்ல, உங்க மனசு தான். ஏன்னா வாங்கிட்டு வந்தது எல்லாமே பாட்டிக்கு தான். கொடுங்க. அது என்ன கையில? அதை வச்சுக்கோ பாட்டி.
பாட்டி இது பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு தான். என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுட்டு சும்மா ஜாலியா ஒரு கதை சொல்லுங்க. போ ராஜா, நான் பாபா அஷ்டோத்திரம் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ போய் கதை கேட்குறியே, நீ கேட்குற கதையெல்லாம் ராத்திரியில தான், இப்போ கிடையாது. இப்போ என்ன உங்களுக்கு ராத்திரி ஆகணும் அவ்வளோதானே? ஒரு செகண்ட். அதான் ராத்திரி ஆயிடுச்சு, அப்படியே கோட்டா மாதிரி மூச்சுன்னு இருக்க. படு படு, உங்களுக்கு தனியாக சொல்லுவேன். ஏய் போய் படு ஓடு. பாட்டி பார்த்தீங்களா, நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு மாதிரி தானே இருக்கு, கதை சொல்லுங்களேன். என் பேரனுக்கு எப்போவுமே ராத்திரியில தான் கதை சொல்லுவேன், இப்போ சொல்ல முடியாது. பாட்டி ராத்திரி வரைக்கும் நான் என்ன பாட்டி பண்றது? வெயிட் பண்ணு. வாய பாரு அதுக்கு. போதும் ராஜா, நீ போய் படு. பாட்டி என்னது போய் படா, கதை சொல்றேன்னு சொன்னியே. ஆமா, கதை கேட்டேல்ல. கதையெல்லாம் ஒண்ணு வேணா, டயர்டா இருக்கு, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. டயர்டா இருக்குன்னா நீ படுக்க வேண்டியதானே. இப்போ எதுக்கு அத்தி வரதர் மாதிரி போஸ் கொடுத்துன்னு இருக்க? தூக்கி போய் குளத்துல இறக்குவா. ஐயோ குளிர் தாங்காதே. ஐயா, பகல இருட்டாக்கி தூங்க சொல்றான், நைட்டு லைட்டு போட்டு தூங்க விடாம கொன்னுடுறோம். அந்த தெலுங்கு ரேடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணு. நீங்க சொல்லுங்க பாட்டி. நம்ம நாட்டில் வெள்ளைக்கார ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அந்த ஜமீனுங்கிற பரம்பரையே அழிஞ்சு போச்சு. அதில் மிஞ்சினது சின்னமண்ணூர் ஜமீன் மட்டும்தான். அந்த ஜமீனையும் அதுக்கு சொந்தமான ஒரு எஸ்டேட்டையும் அந்த பரம்பரைக்கு சொந்தமான ஒரு பாட்டி தான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த பாட்டியை 3 பேர் கடத்த திட்டம் போட்டாங்க. கட் 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 கட். சீ, இது நல்லவே இல்லை. இது சுத்தமா வேறக்கே ஆகாது. ஆமா பாட்டி இதுங்க ரிவ்யூலாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்ன கதை சூப்பரா இருக்கு. அந்த கிட்னாப்பிங் அதெல்லாம் ஓகே, அதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமா? என்ன? அந்த பாட்டி கேரக்டர் தூக்கிட்டு ஒரு பொண்ணு வச்சுக்கலாமா? சூப்பரோ சூப்பர். இப்போ அந்த பொண்ணை ஒரு கும்பல் கடத்திட்டாங்க. அந்த பொண்ணை காணுன்ற டென்ஷன்ல அவங்க அப்பா இருக்காரு. என் மகளை யாரோ கடத்திட்டாங்க. இது வரைக்கும் ஃப்ளோ ஓகே தானே பாட்டி? ரொம்ப யோசிக்காத பாட்டி, ஓகே தான், ஃப்ளோ கரெக்டாக இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அத நான் சொல்றேன். இங்க தான் நம்ம ஹீரோட என்ட்ரி. யோ சாணி உருண்டை, கதவு திறந்தே வரலாம்ல, எதுக்காக ஓடிச்சுன்னு வரணும்? ஹீரோனா ஒரு பில்டப் வேணா? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? எப்போ விளக்கு வைக்கிற நேரத்துக்கு முன்னாடி சின்னம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ விளக்கு வைக்கிற நேரமாயி கூட சின்னம்மா வீட்டுக்கு வரல. ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? உங்க சின்னம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா விளக்கு வச்சுக்க வேண்டியதானே. இதுக்கு போய் என்ன கூப்பிட்டீங்க? புல்லட் ராஜா, என் மகளை யாரோ கடத்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஃபோன் எதுனா வந்ததா? இல்ல. அப்போ வெயிட் பண்ணுவோம். சார், அந்த பக்கம் தானே போறீங்க? ஆமா. இந்த கப்பை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. சார், அந்த பக்கம் தானே போறீங்க? இந்த பிஸ்கட் அவர் கையில் கொடுத்துருங்களேன். முடி கொட்டின முண்டமே, நானே டென்ஷன்ல இருக்கேன். யோ எல்லாரையும் பார்த்தது போதும், ஃபோன் அடியா. மிஸ்டர் நரசிம்மன், யாருன்னு தெரியல ராஜா,
எடுத்ததுலேருந்து முக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ கன்ஃபார்மாக கடத்தல்காரனாக தான் இருக்கும். ஹலோ, நீ கடத்தல்காரன் தெரியுது. வீணா சிரிச்ச நேரத்தை கடத்தாத, விஷயத்துக்கு வா. என்ன புறக்கேறிச்சா? தண்ணி எடுத்து குடி. நீங்க தேடிட்டு இருக்க பொண்ணு இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு. பேசு. ஹலோ லயா. ஹலோ ராஜா. பயப்படாத. நான் பயப்படல ராஜா. நான் எங்க அப்பாவுக்கு சொன்னேன். ராஜா இங்க. நீ என்ன யோசிச்சாலும் நாங்க இருக்க இடத்த உன்னால கண்டே பிடிக்க முடியாது. ஒழுங்கா 10 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு பரங்கிமலை அடிவாரத்துக்கு வந்துரு. இப்போ நான் உடனே வந்துடுறேன். நீங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷத்துல வந்துருவான். அப்போ நீங்க மீனம்பாக்கத்தில் தான் இருக்கீங்க. பாஸ், நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அவன் தப்பா சொல்லிட்டான். நாங்க வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நான் கண்டுபிடிச்சிட்டேன்றதுக்காக வீணா சுத்தின்னு வராதீங்க. பொண்ணை கூட்டின்னு உடனே வாங்க. நான் பணத்தோட இமிடியேட்டா வரேன். ராஜா, கடத்தல்காரங்களால உயிருக்கு ஆபத்து வரலாம். அதெல்லாம் நானே போய் இந்த பொட்டி கொடுத்துட்டு லயாவை கூட்டு வந்துடுறேன். வேணாம், உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு நீ பணத்தை தூக்கின்னு ஓடினாலும் ஓட்டுருவேன். நானே போறேன். கண்டுபிடிச்சிட்டாங்க. கடத்தலக்காரனை தேடி போற இடத்துல ஹீரோக்கு செம ட்விஸ்ட். ஏண்டா, ஆக்ஷன் பிளாக் நடக்க போற இடத்துல ஆய் போவது தப்பு. இது லவர்ஸ் மாதிரி ஜோடியா வந்திருக்கீங்க. யூ டேய், இங்க இறக்கி விட்டு ஓடுங்கடா. கருப்பு தொப்பி கையில பெட்டி. நம்ம தேடி வந்தவன் எவனா இருக்குமோ? முட்டையில இருந்து கோழி வந்ததா இல்ல கோழியில இருந்து முட்டை வந்ததா? நாமக்கல்ல இருந்து லாரில வந்தது. யார் நீங்க? முட்டை வியாபாரியா? பில்லா, கடத்தல் மன்னன் டேவிட் பில்லா. ஏய், நான் பொட்டி மாத்த வந்திருக்கேன். ஏன் வாங்கும்போது நல்லதா பார்த்து வாங்க வேண்டியதானே? கைப்பிடி என்ன ரிப்பேரா? டேய் போலீஸ், சீக்கிரம் வா. சீக்கிரம் ஓடுப்பா, மாட்டி விட்டுருவோம் போல இருக்கு. டேய், நான் உங்களை கூட்டு வரடா. அவங்க பில்லா பிடிக்க வந்திருக்காங்க. இனி நீ இந்த பொண்ணை உயிரோட பார்க்க முடியாது. கூக்குடா அந்த பொண்ணு. டேய் லயா, அவன் என்ன பண்றான்னு பாப்போம். அவளை கார்ல ஏத்துறா. லயா, ஏய் டேய் இருங்கடா. டேய் டேய், ஏய் லயா, லயா, ராஜா ராஜா லயா, லயா, லயா. பில்ல தப்பிச்சிட்டான். ஆனா கழுகு மாட்டிக்கிட்டான். எப்படி ட்விஸ்ட் வெச்சல ஆப்பு. இனி அந்த கதையில ஹீரோயினை ஹீரோ எப்படி காப்பாத்துவான்? அவன் காப்பாத்துறது இருக்கட்டும். இப்போ என்கிட்ட இருந்து உன்னை யார் காப்பாத்த போறது? உள்ள புந்து கதையை குழப்புற போ.